ஹாய் மக்களே. திவ்யா சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆச்சு. உண்மையான நட்பு அப்படின்னு நிஜமாகவே இல்லவே இல்லை தான். ஆனால் அவங்க உள்ளே வந்தவுடனே நல்ல ஒரு பாண்டிங் பிரஜின்க்கும் அண்டு அவங்க பேர் என்ன சாண்ட்ரா கூடயும் உண்மையாகவே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. பட் அவங்க வந்து அவங்க மேலே தப்புன்னு ஏதாவது சொல்லும் போது இவங்க வந்து நேராக கேட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன், என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து நேருக்கு நேராக கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அது சால்வ் ஆகும். ஸோ இவங்க வந்து சால்வ் பண்ணவே விரும்பலை. அதாவது இந்த நட்பை கண்டினியூ பண்ணணும்னு விரும்பாதவங்க தான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ உண்மையான நட்புக்கு நிஜமாகவே அந்த ஒரு உண்மை இருந்தால் மட்டும்தான் அது தொடரணுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா செஞ்சது கரெக்டு தான். அது கட்டி பிடிச்சது கூட உண்மை இல்லை, அது ஃபேக் தான். ஸோ உண்மையாக இருந்தால் பழகுங்க, இல்லைன்னா பழகாதீங்க. திவ்யாவுடைய ஃபீலிங்ஸை வந்து பிரஜின் உணர்ந்தார், ஃபீல் பண்ணார் உண்மையாகவே. ஆனால் சாண்ட்ரா வந்து உணரலை. அவங்க கட்டி பிடிச்சது கூட ஃபேக்கு தான் அப்படின்னு நிஜமாக உண்மையாக பழகிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். திவ்யாவோட புலம்பலை வந்து விக்ரம் உண்மையாக அவர் கேட்டுக்கிட்டாரு. அண்ட் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயம் தாங்கிக்க முடியல அப்படின்னு விக்கல்ஸ் சொன்னார். எனக்குமே திவ்யாவை ரொம்ப